தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிசம்பர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்த இன்றைய அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் நிலையில் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். எல்லா கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஏகமனதாக எடுத்து வருகிற 10 ஆகிய 2 தினங்களில் சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறும் என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. முதல் நாள் அரசினர் நம்முடைய கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்வார்கள். அன்றைய தினமே அரசினர் தனி தீர்மானம் மதுரை மாவட்டத்தில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட இருக்கின்ற ஒரு டங்ஸ்டன் அந்த கனிம சுரங்கத்தினுடைய அனுமதி மாநில அரசு அனுமதி பெறாமல் வழங்கியதை அரசினர் தனி தீர்மானமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே கொண்டு வருகின்றார்கள். அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த தனி தீர்மானமும் முதல் நாள் நடைபெறும். 2வது நாள் விவாதம் நடைபெற்று பல மசோதாக்கள் நிறைவேற்றும். அதுபோல கூடுதல் செலவினங்களுக்கான அந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றும். டிசம்பர் 9, 10 ஆகிய 2 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என்றும் அன்றைய நாளில் டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய வலியுறுத்தி அரசின் தனி தீர்மானம் கொண்டு வரப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார்.